ஹாய், வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். எனக்கு தெரிந்த சகோதரி ஒருவர், எனக்கு உறவுக்கார பெண். இவருக்கு சமீபத்தில் திருமணம் முடிந்தது. அந்த பெண் அவளின் மாமியாரை அம்மா என்று தான் கூப்பிடுவார். அந்த பெண்ணின் கணவர் சென்னையில் பணிபுரிவதால் இந்த பெண்ணையும் தன்னுடன் அழைத்து சென்றார். 2 மாதங்கள் கழித்து எங்கள் ஊருக்கு வந்தார்கள். ஒரே கண்ணீரும் கம்பளையுமாக இருந்தாள். உடனே உறவுக்காரரில் ஒருவர் அந்த பெண்ணை நலம் விசாரித்தார். உடனே அந்த பெண் அழ ஆரம்பித்தாள். பின்பு அந்த பெண்ணை அந்த உறவுக்காரர் சமாதானப்படுத்திவிட்டு சிறிது நேரம் பேசிக்கொண்டிருந்தார். பின்பு அந்த பெண்ணே சில விஷயங்களை சொன்னாள். நான் என் மாமியாரை அம்மா என்றுதான் அழைத்தேன். ஏனென்றால் நான் என் வீட்டை விட்டு வேறு ஒரு வீட்டிற்கு வந்திருக்கிறேன் என்று தெரியக்கூடாது என்பதற்காக அவர்களையும் என் அம்மா மாதிரி பார்த்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் அவர்கள் என் அம்மாவை போன்று என்னை ராணியாக வைத்து கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை. அவர்கள் மகளை போன்றாவது என்னை நினைத்திருக்கலாம். சில மாமியார்கள் அவர்கள் மருமகள்களை பெஸ்ட்டாக இல்லாவிட்டாலும் பெஸ்ட் என்று சொல்லிக்கொள்வார்கள். ஆனால் இவர்கள் வீட்டில் உள்ள உறவுக்காரர்கள் யாராவது வந்தால் அவர்கள் 10 குறைகள் சொல்ல சொன்னால் இவர்கள் 100 குறைகள் என்னை பற்றி சொல்கிறார்கள். நான் என்ன செய்வதென்றே எனக்கு புரியவில்லை என்று சொன்னாள். அந்த சகோதரிக்கு கடைசியாக நான் ஒன்று சொல்கிறேன். மனைவி அமைவது எல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்பது பழைய கதை. இன்று மாமியார் அமைவது எல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்பதுதான் புதியது. இறைவன் அனைவருக்கும் சமமாக கொடுத்த வரம்தான் அம்மா. நம்ம அம்மா மாதிரி நமக்கு நல்லது மட்டுமே நினைக்கிற மாமியார் கிடைச்சா அவங்கள அம்மான்னு சொல்வதில் தவறேதும் இல்லை. என்னதான் இருந்தாலும் மாமியார் தான், மருமகள் தான். மாமியாரும் மருமகளை மகள் போல் பார்த்து கொள்ளலாம். மருமகளும் மாமியாரை அம்மாவை போல் பார்த்து கொள்ளலாம். நீங்கள் உங்கள் மாமியாரை அப்படி கவனித்து கொள்ளும் பட்சத்தில்தான் அதில் உங்கள் அம்மா உங்களை வளர்த்த வளர்ப்பு உங்கள் மாமியாருக்கு உங்களை பற்றி புரிய வைக்கும். அம்மா என்ற வார்த்தையை உணர்ந்த மாமியார் மட்டுமே மருமகளை தன் மகளைப் போல் பார்த்து கொள்வார்கள். அதை உணராதவர்கள் செய்வதுதான் நாம் கொடுமையாக பார்க்கிறோம்.